வணக்கம். உங்க லைஃப்ல இப்ப இருக்கிற இந்த நிலைமைக்கு 100% நீங்க தான் காரணம் சொன்னா, உங்களால நம்ப முடியுதா? இத கேட்கறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சந்தோஷம், சோகம், வெற்றி, தோல்வி, நம்பிக்கை, பயம் இது எல்லாத்துக்கும் காரணம் யார்? நீங்கள் தான். நமக்கு ஒரு பழக்கம் இருக்கு. லைஃப்ல நம்ம நெனச்ச விஷயம் சரியா போகலன்னா, உடனே ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சுருவோம். வேலை சரியா அமையல, டைம் கிடைக்கல, லக் இல்ல. இந்த மாரி ரீசன் கண்டுபிடிக்கிறதுல நம்ம ரொம்ப ஸ்மார்ட். ஆனா, அதனால நம்ம சரியா இருக்கோம்னு அர்த்தம் இல்ல. ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காம யாரையாவது ப்ளேம் பண்ணி நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். புறநானூறுல ஒரு வரி இருக்கு. "தீதும் நன்றும் பிறர் தர வாரா." இந்த லைனுக்கு அர்த்தம் என்னன்னா, நல்லது நடந்தாலும், கெட்டது நடந்தாலும் அதுக்கு காரணம் நம்ம தான். ப்ளேம் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு ரிலீஃப் கிடைக்கும். ஆனா நம்ம அதே இடத்துல தான் இருப்போம். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தா தான் கண்ட்ரோல் நம்மகிட்ட வரும். அதோட லைஃப் டைரக்ஷனும் மாறும். எவ்ரிதிங் இஸ் யுவர் ஃபால்ட். எவ்ரிதிங் இஸ் ஆல்சோ இன் யுவர் கண்ட்ரோல். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம எத நம்புறோமோ அத தான் செய்வோம். நம்ம செயல் தான் அடையாளம். அடையாளம் மாத்தணும்னா, நம்ம செய்ற செயல மாத்தணும். மோட்டிவேஷனால லைஃப் சேஞ்ச் ஆகாது. நம்ம டெய்லி பண்ற செயல்னால தான் லைஃப் சேஞ்ச் ஆகும். இத யோசிச்சு பாருங்க. திஸ் இஸ் வேக்ஸ். சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.